மாக உன்னை சுற்றி மொய்த்துக் கொண்டிருப்பேன். அடடா! ஆச்சரியக்குறி. 3 பேரு பார்த்துட்டு இருக்கீங்க. நிலா உங்க வாய்ஸ் எதுவுமே கேட்கல. கம்ப்ளீட்டா எதுவுமே கேட்கல. நீங்க டூகெதர்ல இருக்கீங்களா? இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து அது என்ன சொல்றது? அது என்னமோ அப்படி குச்சி குச்சியா வருமே! சேமியா மாரி. ஆ நூடுல்ஸ் சாப்பிட்டேன் பாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து பொடி தோசை சாப்பிட்டேன். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். எ மேஜிக்கல் ஸ்மைல் இஸ்மாயில். லைவ் ஸ்ட்ரீம் நான் தான் உங்களோட ஆர்ஜே இஸ்மாயில் பேசிட்டு இருக்கேன். ஸோ வாங்க பேசலாம், பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். கேளுங்க, கேளுங்க. நான் பேசுறதை கொஞ்ச நேரம் கேளுங்கப்பா. ஹாய் கரீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் இப்ரித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன இந்த மாரி ஒளிஞ்சிருந்து பயம் காட்டாதீங்க. ஸோ அப்படி நீங்க பயம் காட்டுறது வேஸ்ட் ஆஃப் டைம். நான் பயப்படுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சுவதும், அடிபடுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸோ உங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட இந்த மாரி பேக்கிரவுண்ட் மியூசிக் போடுறது, ஒளிஞ்சிருந்து இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, துணிய நகட்டுறது, இந்த மாரிலாம் பண்ணாதீங்க இம்ரித். ஓகே. 14 லைக் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க் யூ சோ மச் அண்ணா. நம்ம வீட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? என்ன சாப்பிட்டீங்க எல்லாருமே? அப்பா! வானத்தில பார்க்குறீங்கன்னா, இந்த இப்ப நிலா வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. அந்த நிலா வந்து எனக்கு பிடிச்சு அப்படியே தட்டுல வச்சு, பக்கத்தில அப்படியே எங்க அம்மா கையால அரைச்ச அந்த தக்காளி சட்னி வச்சு, அந்த நிலாவ கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நிலா என் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அப்படியே எங்க அம்மா தோசை சட்டியில இருக்கிற தோசை மாரி இருக்கு. அனைவரும் நலம். உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா? எல்லாரும் சௌக்கியமா அப்படி கேட்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் யாவரும் சௌக்கியம். என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல்? ஓகே சொல்ட்டீங்களா? ஓகே நூடுல்ஸ். ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு எவரி டே எவர் லைஃபு? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த சமூகத்துல உங்களுக்கு என்ன இடையூறு இருக்கு? எதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்பன்னா, நீங்க வந்து இன்பத்துடன் கடந்து செல்றீங்க? எதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துன்பத்தோட கடந்து போறீங்கன்னு சொல்லுங்க மக்களே! நிலா அது வானத்து மேலே பல்லாண்டு ஓடுது கீழே. நிலாவே வா சொல்லாதே வா. ஜாகிர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு சிங்கர். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நெறைய பாடல்கள் பாடுவாரு. அவரு பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எப்பப்பலாம் அவருக்கு சான்ஸ் கிடைக்குதோ, அந்த டைம்லலாம் அவரு வேஸ்ட் பண்ணாம, அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட்ட வெளில கொண்டு வருவாரு. பாடலா பாடுவாரு. உண்மையிலேயே அவர் நல்ல ஒரு பாடக்கூடியவர். ஆனா அத விட எனக்கு தெரிஞ்சது அவர் ஒரு எஸ்பிபியோட ரசிகர். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அடடா! நல்லா இருக்கே! நிலவு தூங்கும் நேரம் இது. நிலவுக்கு பக்கம் ஒரு தரமே, இருவருமே போய் வருவோமா? அப்படி கேட்கிறாங்க. அழகிய நிலவில் ஆக்ஸிஜன் நிரப்பி, அங்கே உனக்கொரு வீடு செய்வேன். தூக்கத்தில் மாது வேர்க்கின்ற போது, நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன். பால் வண்ண பறவை குளிப்பதற்காக பனித்துளி எல்லாம் சேகரிப்பேன். தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தமென்றே நான் குடிப்பேன். அன்பே அன்பே கொல்லாதே. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். மேஜிக்கல் ஸ்மைல் இஸ்மாயில் லைவ் ஸ்ட்ரீம். அந்த இஸ்மாயில் வேற யாரும் இல்லங்க. நான் தாங்க இஸ்மாயில் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே உங்க ஃபிரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. பயப்படாதீங்க. காசு எல்லாமே இல்லங்க. எல்லாமே ஃப்ரீ தாங்க. "நிலவுக்கு பக்கம் ஒரு தரமே, இருவருமே போய் வருவோமா?" அப்படின்னு கேட்கிறாங்க. "வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா? விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னை, உன்னை அதிகாலை அனுப்பி வைத்தோம்." அப்படிதான் நெனைக்கிறேன் வரிகள். "வா வா நிலவ பொடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடு மெதுவா."
வா வா நிலவ புடிச்சு தரவா